உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஆடி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மத்தியானம் 3:38 வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். இன்னைக்கு என்ன விசேஷம்னா, இன்னைக்கு வரலட்சுமி விரதம், அதை கடைபிடிக்க நமது மிக மிக முக்கியம். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உண்டு. செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம்னார் மகாகவி பாரதியார். அப்படி இன்னைக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம். இன்னைக்கு 12 ராசிக்காராலும் அவ வீடுகளில் வரலட்சுமி பூஜையை கொண்டாடணும். வரலட்சுமி விரதம் இன்னைக்கு கடைபிடிக்கணும். மகாலட்சுமி உங்களுக்கு வரங்களை தருவாள், கேட்கும் வரம் தருவாள். இன்னைக்கு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது மிக அவசியம். மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு தடை இருந்துருக்கு, அந்த தடை இன்னைக்கு விலகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேறணும் நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு ஞாபக மறதி இருக்கு, அது இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். பெண்களுக்கு அனுகூலமான தகவல்கள் இன்னைக்கு வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தை இன்னைக்கு வெற்றிகரமா நம்ம குடும்பங்கள்ல நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு பாக்கியஸ்தானத்தில் போயின்னு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். போக பாக்கியஸ்தானத்தில் இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் என்ன பண்றது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கறது. சில பேருக்கு ஃபாரினுக்கு போனால் தான் திருப்தியா இருக்கு. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலே நிறைய பேர் வந்து, சார் என் பிள்ளை ஃபாரினுக்கு எப்போ சார் போவான்னு கேட்பார். அப்படி கேட்டவாள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து, சார் என் பையன் எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறாங்க. பையன் வரமாட்டேங்கிறான், கல்யாணமாகி இங்கே செட்டில் ஆகிட்டான். பல பேர் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பணுங்கிற ஒரு மோகத்திலே அன்றைக்கு அனுப்பி வச்சோம். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் திரும்ப வரவில்லைங்கிற கவலை வருது, பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க. இன்னொரு புறம் வெளிநாட்டில் ஒரு பையன் வேலை பார்க்குறான்னா அவனுக்கு இன்னைக்கு பெண் கொடுக்க மாட்டேங்கிறான். நாள்தோறும் திருமண பொருத்தத்துக்கு வரக்கூடிய வாழை பார்க்குறேன். சார் ஃபாரின்ல இருக்கிற பையனுக்கு எப்படி சார் பொண்ணை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு அவசரத்துக்கு போய் பார்க்க முடியாது சார்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கு. பிள்ளைகளை பெற்றவர்கள் வெளிநாட்டில் பையன் வேலை பார்க்குறான்னா தவிக்கிறாங்க, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு தவிக்கிறாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் இன்னைக்கு நல்ல கல்யாண செய்தி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த வரலட்சுமியுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு உண்டு. வியாபாரம் நேர்த்தியாக நடக்கும். மிதுனராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள் இந்த நாள். காரணம் குரு பகவானுடைய அருள். இன்னைக்கு நல்ல தன வருமானம் வரும். அதே நேரத்தில் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்தில் செல்வ நிலை உயரும். இன்னைக்கு புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும். வியாபாரத்தில் தொடக்க நிலை லாபங்கள் நன்றாக இருக்கும். கடகராசி என்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போறார். முக்கியமான நபர்களை போய் இன்னைக்கு நம்ம சந்திப்போம். விஐபிகளுடைய நெருக்கம் கிடைக்கும். பிசினஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும். சில பேர் ரொம்ப நீங்களே வளர்த்து விட்டிருப்பீர்கள், அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், உச்சந்தலையிலே உட்கார்ந்து உங்களை ஆட்டி வைப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையும் நீங்க கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் வளர்த்து விட்டவர்கள் வளர்த்த கடா மார்பில் பாய். பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்குன்னு கண்ணதாசன் பாட்டு எழுதினார். அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த நாள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல கல்யாண விஷயத்தை கொடுப்பார், வியாபார லாபம் தருவார், படிப்பில் முன்னேற்றம் தருவார். நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அமையும் இன்னைக்கு. அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது, தங்களுடைய ஹெல்த்தில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இன்னைக்கு இருக்கும். வயிறு தொந்தரவு, சளி தொந்தரவு, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலிகள் இருக்கும். புதிய வேலை மாறக்கூடிய சிந்தனை பலருக்கு இன்னைக்கு பெருகும். இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார்.
கடன் தரேன்னு ஃபோனை பண்ணி உங்களுக்கு பல பேர் கடன் தருவதற்கு தயாராக இருப்பார்கள். கொடுக்குறாங்களேன்னு வாங்கிடக்கூடாது. வாங்கிட்டா திருப்பி கட்டுறது கஷ்டமாக போயிடும். பேச்சில் கோபம் வரக்கூடாது. சிலருக்கு ஆணவமும் கோபமும் இன்னைக்கு நிறைய வரும். அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் இன்னைக்கு அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். இந்த நாள் படிக்கிற மாணவர்களுக்கு அபரிமிதமான ஒரு ஞாபக ஆற்றலை கொண்டு வந்து கொடுக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் லாபத்தில் இருப்பது ஒரு யோகம். பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஆஃபீஸில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போறார். சிலருக்கு காதல் உறவுகள் மலரும். 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரைக்கும் கம்பெனியன்ஷிப்ல இருந்தவாளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற எண்ணங்கள் வரும். பெண் தொழில் முனைவோர்கள் வெற்றி பெறுவார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரவமும் இருக்கு, பார்த்துக்கணும். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை படுறது ஒரு யோகம். 4ஆம் இடத்துல சந்திரன் போறார். அந்த சந்திரன் நம்முடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டம். 1க்கு 2ஆக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். நல்ல சிந்தனைகள் வரும். படிப்பில் நல்ல வெகுவான வளர்ச்சி, முன்னேற்றம் தென்படும். தாயுடைய வழிகாட்டுதனால் எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. இது ஒரு அற்புதமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கும் காரியங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள். பிசினஸ்ல, குடும்பத்தில், திருமண பேச்சுவார்த்தையில எல்லாம் வெற்றிகரமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு தன வருமானம் பெருகும், மனோ தைரியம் பெருகும், பயணங்கள் வெற்றிகரமா அமையும், பிசினஸ் நல்ல லாபகரமா நமக்கு அமையுங்க. நல்ல நாளுங்க. தனுசு ராசி என்பர்களே, இன்னைக்கு வரலட்சுமி விரதத்தை விடாம கொண்டாடணும் தனுசு ராசிக்காரங்க. இந்த நாள் சுக்கிரனுடைய பார்வை உங்க மேல இருக்கு, குருவுடைய பார்வை இருக்கு. நல்ல தன வருமானம் பெருகும், வாக்கு சாதுரியம் பெருகும், பிசினஸ்ல நிறைந்த லாபம் வரும். கல்வியில மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மகர ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்துல புதன் பகவான், ராசியில சந்திரன். இந்த நாள் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு தரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் உங்களை வந்து சந்திப்பார். திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடக்கும். இதுவரைக்கும் திருமணத்திற்கு வரன் கிடைக்காதவர்கள் இப்பொழுது வரன் கிடைக்கும். சிலருக்கு கண்ணுக்கு கண்ணாடி அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம், பார்வை திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குறைபாடுகள் அதெல்லாம் இருக்கலாம். கண்ணாடி அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். உங்களை ரொம்ப ஸ்டைலிஷாக இன்னைக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட விரும்புவீங்க. இது எதிர்பார்க்கும் பிஸ்னஸ் லாபத்தை தரும் நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான். சிலர் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இன்னைக்கு கும்பராசிக்காரங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் பிஸ்னஸ்ல கடுமையான போட்டிகள் இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. சிலருக்கு தலை சுற்றல், உடம்புல வாய்வு தொந்தரவுகள் போன்றவை இருக்கும். புதுசாக வேலை தரக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம், போட்டிகளுக்கு நடுவே நீங்கள் வெற்றி பெறும் நாள். மீனராசி என்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் லாபத்தில் இருப்பது ஒரு யோகம். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது சார். நல்ல முன்னேற்றம், பிஸ்னஸில் வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் இருக்க போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமைய போதுங்க. மகிழ்ச்சியான நாளுங்க. தொழில் வெற்றி, சந்தோஷம் பெருகும் நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?